பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தமிழ் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து அதை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இஸ்ரவேல், சாமுவேல், இம்மானுவேல், யோவேல் என்று சில வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அது மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அது சரிதானா? அது அப்படி உச்சரிக்கலாமா? அதன் அர்த்தம் என்ன? அதன் மகிமையை வேறு யாருக்கு கொடுக்கிறோம் என்பதை குறித்து நாம் இன்று பார்ப்போம். உதாரணமாக, இஸ்ரவேல் என்று சொல்லுகிறோம். இஸ்ரவேல் என்பது தேவன் யாக்கோபை ஆசீர்வதிக்கிற ஒரு வார்த்தை. குறிப்பாக பார்த்தோம்னா ஆதியாகமம் 32:28 வருகிறது. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். இதன் அர்த்தத்தை நாம் யூதர்கள் பயன்படுத்துகிற தோராவில் ஆதியாகமம். இப்போ இதை வாசிக்கலாம். முதல்ல அந்த 2 லைனை மாத்திரம் வாசிக்கலாம். வஹமர் லோ யாக்கோ ஹெஹமே ஒத் ஷிம்கா கிஹிம் எஸ்ஸஹேல். எஸ்ரேல்ன்றது அப்படியே ஹைலைட் பண்ணி பெருசாக்கி அப்படியே காட்டுறோம் பாருங்கள். அதோட 5 லெட்டர் இருக்குது. யோடு, ஷின், ரேஷ், ஆலேஃப், லாமேட் 5 லெட்டரு இது இருந்திருக்குது. இதை குறித்து நம்ம இந்த இஸ்ரேல் என்ற வார்த்தையை 2 பங்காக பிரித்து பார்ப்போம். முதல்ல எல் என்றது எல்லாருக்கும் தெரியும். அது முதல் பகுதி ஏல், பின்பகுதி தான் ஏல். ஏல் என்ன எல்லாருக்கும் தெரியும், தேவன். அந்த ஏலையும் நம்ம பிரித்து பின்பாக அதையும் ஆராய்ந்து பார்ப்போம். அப்போ ஷரா என்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஷரான்னா என்னென்னா போராடு, ஆட்சி செய், வலிமையோடு அப்படின்ட்டு ஒரு 2-3 அர்த்தங்கள் இருக்குது. ஒரு அர்த்தம் போராடுகிறவன், போராடினவன், போராடு. இன்னொன்று ஆட்சி செய். அப்போ தேவனோடு போராடுகிறவன். அடுத்து ஒரு அர்த்தம் தேவனோடு ஆளுகை செய்கிறவன் அப்படின்ட்டு 2 அர்த்தங்கள் இருக்கிறது. இப்போ நம்ம 2 அர்த்தங்களை அதிலிருந்து தெரிந்துக்கணும். ஒன்று தேவனோடே போராடுகிறவன், போராடினவன். இன்னொன்று தேவனோடைய ஆட்சி செய்கிறவன், ஆளுகை செய்கிறவன் என்று 2 அர்த்தங்களை பார்த்தோம். இப்போ தமிழ் வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குது என்று எல்லாருக்கும் தெரியும். தமிழ் வேதத்தில் இஸ்ரவேல் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். சீகன் பால் இதை எதற்காக அப்படி எழுதினார் என்று தெரியல. ஆனால் அது தவறு. வேல் என்றது எல்லாருக்கும் தெரியும் என்ன அர்த்தம் என்று. இப்போ வேல் என்பதை அதோடு கூட சேர்த்து பாருங்கள். வேலோடே ஆளுகை செய்கிறவன், வேலோடே வேலை மேற்கொண்டவன் அப்படி என்ற பொருள் வரும்படியாக தமிழ் வேதத்திலே இஸ்ரவேல் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அப்படி சொல்கிறேன். இனி நம்ம உச்சரிக்கும் பொழுது இஸ்ரவேல் அடுத்த ஒரு காரியங்களை நம்ம திரும்ப பார்ப்போம். சாமுவேல் அப்படின்ட்டு வேதத்தில் எழுதியிருக்கு. இந்த சாமுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். சாமுவேலை குறித்தும் நம்ம என்ன அர்த்தம் அதற்கு என்று நாம் அதையும் பார்த்து விடுவோம். இது 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் வருகிற கதை. எல்லாருக்கும் தெரியும் அன்னாளுடைய கதை. அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அதனால் அவள் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறார். சீலோவில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்திலே போய் கர்த்தருடைய சந்நிதியில் தன் இருதயத்தை ஊற்றி அழுகிறாள். தேவன் அவரை நினைத்தருளினார். அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார். அந்த குழந்தைக்கு அவள் ஒரு பெயரிடுகிறாள். அதை தான் நம்ம 1 சாமுவேல் 1:20 வாசிக்கிறோம். அவர் கர்த்தரிடத்திலே அவனை கேட்டேன் என்று சாமுவேல் என்று தமிழில் அதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அந்த சாமுவேல் என்பதற்கு ஹிப்ருவில் ஷிமுவேல் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஷிமுவேல் என்று அவர்கள் உச்சரிக்கிறார்கள் ஹிப்ருவில். அதன் அர்த்தத்தை நம்ம என்ன என்று கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். ஷிமான்னா கேட்டார் அப்படின்ற அர்த்தம். ஏல் என்றால் தேவன் அப்படின்ற அர்த்தம். தமிழில் தேவன் என்ற அர்த்தம். பிற்பாடு அதையும் நம்ம நல்லா நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம்.
கர்த்தரிடத்திலே கேட்டேன், அவர் எனக்கு அளித்தார் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில், அதனால் அந்த மகனுக்கு சாமுவேல் என்று பெயர் வைத்தேன் என்று சொல்லுகிறார். இந்த ஷெமா அப்படின்றது என்னன்னா, ஹீப்ருவில் ஷெமான்னா கேட்டேன் என்று அர்த்தம். நீங்கள் அநேக வார்த்தைகள் இந்த ஷெமா என்றதை கேட்டிருப்பீர்கள். யூதர்கள் அந்த சாலமோன் கட்டின அந்த தேவாலயத்தின் சுவர்ப்புறமாக இப்பொழுது நின்று கண்களை மூடி அந்த ஷமா இஸ்ரேல் அப்படின்ட்டு அவர்கள் கண்களை மூடி அது ஒரு பெரும் ஓசையோடு அவர் எழுப்பி உச்சரிக்கிறதை கண்டிருப்பீர்கள். அதுதான் ஷமான்னா கேள், கேட்டேன். அந்த வார்த்தை என்னன்னா உபாகமம் 6:4 வருகிற, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பதைத்தான் ஷமா இஸ்ரேல் அடோனாய் எலஹீமு அடோனாய் ஏகத் அப்படின்ட்டு அவர்கள் சொல்லுவார்கள். அதுதான் அந்த ஷமான்னா கேள், கேட்டேன் அப்படின்றத அவர்கள் உச்சரிக்கிறது. ஷம்மா என்றாலே கேள் என்று. அதுதான் கர்த்தரிடத்திலே கேட்டேன் என்று அன்னாள் பெயர் வைக்கிறார். இப்போது நாம் சாமுவேல் என்றால் என்ன அர்த்தம் வருகிறதுன்னா, வேலிடம் கேட்டேன், வேலிடம் கேட்டேன் அப்படின்ற ஒரு பெயர் அர்த்தம் வருது. அப்போ நாம் இனி ஷாமுவேல் என்று உச்சரிக்காமல் ஷமிஹேல், ஷமிஹேல் அப்படி என்று உச்சரிக்கணும். அதுதான் அது. அடுத்தது நம்ம ஏல் என்று தேவன் என்று உச்சரிக்கிற அந்த பதத்தை குறித்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஏல்னா என்ன, ஏலோட முழு அர்த்தம் என்ன, அதற்கு இமென்ட்ரிய வேல்யூ என்ன என்றதை குறித்து நம் தியானித்து ஆராய்ந்து பார்ப்போம். ஏல் எந்த வசனத்தில் வருதுன்னு பார்ப்போம். அது ஆதியாகமத்தில் 14வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் வருது முதல்ல. அதுக்கப்புறம் 19வது வசனத்தில் வருது. அதுக்கப்புறம் ஆதியாகமம் 14:23 ஆபிரகாம் சொல்கிறார், வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராய் என் கையை உயர்த்துகிறேன் அப்படி என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் சொல்லக்குள்ள வானத்துக்கு நேராக எனக்கு உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்று சொல்லுகிறார். இதையே நம்ம எபிரேய மொழியில் பார்க்கும்பொழுது இதில் உன்னதமான தேவனாகிய கர்த்தர் என்று தமிழில் கொடுத்துருக்காரு. அதனால் ஒரு தவறும் இல்லை. அங்கே இருக்கிற ஏல் யெகோவா, ஏல் எலியோன் அப்படின்ட்டு ஒரு பதத்தை அங்கே எழுதியிருக்கு. ஏல் யெகோவா, ஏல் எலியோன். முதல்ல ஏல்ன்றது நேரடியாக வர வசனம் ஆதியாகமம் 14:18. இப்போது இங்கே 23வது வசனத்தில் ஏல் யெகோவா, ஏல் எலியோன் அப்படின்னு. இந்த ஏல் என்றதுக்கு என்ன அர்த்தம் என்பது பின்னாடி பார்ப்போம். இப்போ எலியோன் என்றால் மிக உயர்ந்தவர், உன்னதமானவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர் இப்படின்ட்டு ஒரு 3 அர்த்தம் சொல்லப்பட்டிருக்குது. இதற்கு மேலாக பார்த்தோம்னா தர்க்கத்தில் பார்த்தோம்னா, இதையே நம்ம தர்க்கத்தில் பார்த்தோம்னா காரண காரிய தொடர்பை ஆராய்ந்து பார்த்தா தர்க்கத்தில் எல்லா ராஜ்யங்களுக்கும் மேலானவர், படைப்பவர், உன்னத அதிகாரம் உடையவர், அப்படி இல்லைன்னா மனிதர்களின் வெற்றி மூலமானவர் என்று இதை அர்த்தம் கொடுத்துருக்கிறார்கள். ஆனால் எங்கே இருந்தாலும் சரி, நமக்கு ஏல் எலியோன் அப்படின்னா நம்ம தேவன் உன்னதமானவர் அப்படின்னு. இப்போ நமக்கு வேண்டியது என்னென்னா ஏல் என்ற எழுத்தை குறித்து தான் நம்ம பார்க்குறோம். ஏல் என்ற தேவனுடைய பெயரின் அர்த்தத்தை குறித்து பார்க்குறோம். எபிரேய எழுத்தில் ஒவ்வொரு எழுத்துக்கும் அநேக அர்த்தங்கள் அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு 2 அர்த்தங்களாவது குறைஞ்சபட்சம் கொடுத்துருக்கிறார்கள். அர்த்தங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு எழுத்துக்கும் பின்னாடி அர்த்தங்கள் இருக்கிறது. அந்த அர்த்தத்தை தான் அவர்கள் எல்லாரும் ஆராய்ந்து பார்க்கிறார்கள். அப்படி இருக்கல ஏல் என்பது 2 எழுத்து. முதல் எழுத்து ஆலெஃப் என்பது வல்லமை உடைய, தலைவன் அப்படின்ட்டு ஒரு 2 அர்த்தங்கள் இருக்குது. இவற்றை 2ஐயும் நம்ம ஒன்றாக இணைத்து பார்த்தா வல்லமையான தலைவர் அப்படின்ட்டு, ஸ்ட்ராங் லீடர் அப்படின்ட்டு வருகிறது. அடுத்த எழுத்து லாமேட் வந்து இல்லுக்கு பயன்படுத்துகிறோம். லாமேட் என்ன அர்த்தம்னா மெய்ப்பனின் கோல், த ஷெப்பர்ட் ஸ்டாக் அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் வருகிறது லாமேட். இதை அப்படியே இணைந்து நம்ம பார்த்தோன்னா மெய்ப்பனின் கோல்களை உடைய வல்லமையான தலைவன்
என்று பொருள் வரும். மேய்ப்பனின் கோல்களுடைய வல்லமையான தலைவன், அப்படி வல்லமையான த பவர்ஃபுல் லீடர் அப்படின்ட்டு வருகிறது நமக்கு இல்லையா. இப்போ இந்த கோலை பார்ப்போம். லாமேடுக்கு என்ன அர்த்தம்? மேய்ப்பனின் கோல். இந்த கோல் என்ன செய்யும்? சாதாரண நீங்கள் பார்த்துருப்பீங்க, மந்தையை மேய்க்கிறவர்கள், ஆயர்கள் கையில் கோல் வைத்திருப்பார்கள். அது மேய்ப்பர்களுடைய கோல். அந்த கோல் எதற்கு உதவுகிறது என்று பார்ப்போம். முதல்ல அந்த கோல் என்னத்துக்கு உதவுகிறது? ஆடுகளுக்கு இலைகளையும் தழைகளையும் மரங்களிலிருந்து பறித்து அதுங்களுக்கு உணவாய் கொடுப்பதற்கு. அப்போ போஷிக்கிறார் இல்லையா. முதல் அர்த்தம் என்ன? போஷித்தல், போஷிக்கிறார். இரண்டாவதாக அந்த கோல் எதற்கு உதவுகிறது என்று பார்த்தா, ஆடுகளை வழிநடத்தி செல்லுவதற்கு. அந்த கோல்களை வைத்துக்கொண்டு அவர்கள் வழி நடத்தி செல்வார்கள். இப்போ தேவன் நமக்கு என்னதான் செய்கிறார்? வழி நடத்துகிறவர். ஏல் என்பது என்ன? முதல்ல போஷிக்கிறவர், ரெண்டாவது வழி நடத்துகிறவர், மூன்றாவது என்னன்னு என்று அதோட அர்த்தத்தை பார்த்தோம் என்றால் எதிரிகளிலிருந்து பாதுகாக்கிறவர். தாவீது சொல்கிறார், ஒரு முறை கரடி வந்தது, ஒரு முறை சிங்கம் வந்தது அப்படி என்று சொல்கிறார். அப்போ காக்கிறவராய் மூன்றாவது இருக்கிறார். நான்காவது என்ன என்று பார்த்தால், இந்த ஆடு மாடுகள் என்ன செய்யணும்? சில நேரத்தில் வழி தப்பி போகும். சில நேரத்தில் அவசியமில்லாத காரியங்கள், அந்த நேரத்தில் செல்லமாக 2 தட்டு தட்டி அவளை நேர் வழிப்படுத்துகிறது. அல்லேலூயா. இதுக்கு பேர் சிச்சித்தல் என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்போ தேவன் ஏல் என்ற அர்த்தம் என்ன என்றால், போஷிக்கிறவர், வழி நடத்துகிறவர், காக்கிறவர், சிச்சிக்கிறவர் என்று 4 அர்த்தங்களை உடைய ஒரு பெயர்தான் ஏல். அல்லேலூயா. வல்லமையுடைய தலைவன், மேய்ப்பனுடைய கோலை உடையவர், மேய்ப்பனுடைய கோலை உடைய வல்லமையான தலைவன், போஷித்து வழிநடத்தி காத்து சிட்சித்து நம்மளை நடத்தக்கூடியவர் என்பது தான் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஏல் என்ற அந்த பதம், அந்த தேவனுடைய வார்த்தை ஏல் என்ற அந்த நாமம் குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் புஸ்தகத்தில் தானாக்கில் சொல்கிறேன். தானாக்கில் குறைஞ்சபட்சம் 242 முறை நேரடியாய் வருகிறது. 242 முறை நேரடியாய் வருகிறது. மற்ற பெயர்களோடு கூட இணைந்து நிறைய முறை வருகிறது. அதுகளும் பார்க்கலாம். நம்ம குறிப்பாக சொல்லணும்னா எலோஹிம், எலோஹிம், எலோஹிம் என்றது 2605 முறை வருகிறது. எலோஹிம் என்றால் என்னன்னா கடவுள், ஆண்டவர், தேவன் அப்படின்ற ஒரு அர்த்தம். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம தமிழில் முதல் வசனம், ஆதியாகமம் முதல் வசனத்தில் என்ன வருகிறதுன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அதே ஹிப்ரூவில் பார்க்கும்போது பர்ஷித் பஹ எலோஹிம் அப்படின்ட்டு வருகிறது. பர்ஷித் பஹ எலோஹிம், ஆதியிலே தேவன் அப்படின்ட்டு வருகிறது. இப்போ எலோஹிம் என்பது 2605 முறை வருகிறது. இன்னொரு பெயர் கூட இருக்கிறது, ஏலோஹா. ஏலோஹா என்பது மிகச் செல்லமாய் தேவனை அழைக்கின்ற ஒரு பெயர். பன்மையில் இல்லை, ஒருமையில் ஏலோஹா அப்படின்ற அழைக்கிற ஒரு பெயர் ஏலோஹா. ஏலோஹா என்பது ஒருமையில் அழைக்கிறது. அது குறிப்பாக பார்த்தோம்னா அது ஒரு 59 முறை வருகிறது, ஹேலோகா என்ற அந்த பதம். இந்த ஹேலோகா என்ற பதம் கிட்டத்தட்ட 40 முறை யோபு புஸ்தகத்திலே வருகிறது. யோபு புஸ்தகத்தில் ஏலோகா என்ற பதம் 40 முறை வருகிறது. இப்போ உங்களுக்கு ஒரு அளவு கிட்டத்தட்ட எல்லாருக்கும் புரிந்திருக்குன்ற நினைக்கிறேன் ஏல் என்ற பதம். இனி நாம் இஸ்ரேல், ஷாமுவேல், இமானுவேல் அப்படின்ட்டு அழைக்கணும். ஏனென்றால் இப்போ நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். சாமுவேல் என்னும்பொழுது என்ன அர்த்தம்? வேலிடம் கேட்டேன்ற அர்த்தம் வருது. அதே சாமுவேல் என்னக்குள்ள தேவனிடத்திலே கேட்டேன். இந்த தேவன் என்றதுக்கு, ஏல் என்றதுக்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தோம். போஷிக்கிறவர், வழி நடத்துகிறவர், காத்த சிச்சிக்கிறவர் என்று. இதனால தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்குள்ள மத்தேயு 6:31, லூக்கா 12:22 சொல்லக்குள்ள, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஏல் அறிந்திருக்கிறார். ஏல் பரமபிதான்னா ஏல் போஷித்து வழிநடத்தி காத்து சிச்சிக்கிறவர்,
தவறான நடக்கும்போது சிட்சிக்கிறவர். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேணான்ட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இதற்காக தான் சொன்னார். இந்த பெயரின் அர்த்தத்தை குறித்து பிதாவானவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்ய அவர் போதுமானவர் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதனால தான் சொல்றேன். இனி நம்ம அந்த மகிமையை நம்ம வேதத்தில் படிக்கும்பொழுது அந்த மகிமையான அந்த தேவனுடைய பெயரை வேறொரு வேலோட இணைக்க வேண்டாம். வேல் என்ற அந்த பெயர் அர்த்தம் எடுத்துவிட்டு இஸ்ரஹேல், ஷம்ஹேல், நிதானிஹேல், தானிஹேல் இதெல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கு தமிழ் வேதத்தில். ஆனால் இந்த இடத்துல வரும்பொழுது இந்த இம்மானுவேல், சாமுவேல், இஸ்ரவேல் அப்படின்ட்டு சில பெயர்களுக்கு மாத்திரம் வேல் சேர்த்துருக்கிறார். இந்த வேலை எடுத்துட்டு படிப்போம். இப்பொழுது இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துக்கும் என்று நம்புகிறேன். எடுத்து நம்ம